சித்திரை முதல் நாள் தான் பிரம்மா இந்த உலகத்தை தோற்றுவித்தார். அதனால் அன்றைய தினம் பிரம்மாவை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய பிறவி கடன் எல்லாம் தீரும். ஜோதி பிழம்பாக எழுந்தருளிய சிவபெருமானின் முடியை நான் கண்டுவிட்டேன்னு தாழம்பூவை சாட்சி சொல்ல சொல்லி தானும் அங்கு பொய் சொன்னதால பிரம்மாவிற்கென்று தனியா எங்கேயும் கோவில்கள் இல்லை. ஆனால் சிவத்தலங்களில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவை அன்றைய நாள் நாம் சென்று வழிபட வேண்டும். வழிபடுகின்ற பொழுது நம்முடைய பிறவி பிணியெல்லாம் நீங்கும். சூரியன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து 12 ராசிகளையும் கடந்து சித்திரை முதல் நாள் அன்று மீண்டும் மேஷ ராசிக்குள் நுழையக்கூடிய ஒரு தினம். அதனால் சூரியனை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த சித்திரை முதல் நாள் இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு வருடத்தினுடைய தொடக்கத்தின் பொழுதும் நாம் நல்ல காரியம் செய்கின்ற பொழுது அந்த வருடம் முழுவதும் சிறப்பான நிகழ்வுகளாக அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கேரளாவில் இந்த சித்திரை பிறப்பை விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுனா விடியற் காலையில் நாம் காணக்கூடியது அப்படின்னு பொருள். அதனால்தான் விடியற் காலையில் சித்திரை கனி காணக்கூடிய வழக்கத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். பிரம்மாவை அன்றைய தினம் வழிபட்டு பிரம்மாவினுடைய ஆசியையும் சிவபெருமானினுடைய அருளையும் பெறுவோம்.